இன்னைக்கு வந்து சந்தைக்கு போயிட்டு என்னெல்லாம் சந்தையில் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் வந்து வந்தோடனே பாதி எடுத்து சாப்பிட்டுருக்குங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடிக்கே பாதி வந்து இது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் பாக்கெட். இது வந்து ஒரு மிக்சர் பாக்கெட்டு 30 ரூபா. இந்த சிப்ஸு பாக்கெட்டும் 30 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு வந்து பூண்டு முறுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முறுக்கு பாக்கெட்டு 30 ரூபா. அதுக்கப்புறம் வந்து ஜிலேபிலாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் காணும். வந்தோடனே திரும்ப தாங்கி போட்டுருக்கு. இதுதான் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஜிலேபி நேந்திரம் சிப்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் காணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவர் வந்து 20 ரூபா. 20 ரூபாய்க்கு பரவாயில்லன்னு சொல்லுங்கள். பரவாயில்ல தான் நினைக்கிறேன். 20 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க, எங்கள் சந்தையிலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பொடலங்காய். இந்த 3 பொடலங்காயும் 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தேங்காயாக இருந்துச்சு. நல்லா ஆட்டி பார்த்தேன், தண்ணி இருந்துச்சு. இது 2 தேங்காயும் 50 ரூபா. ஒரு தேங்காய் வந்து 25 ரூபா. 2 தேங்காய் வந்து 50 ரூபாய்னு கொடுத்தாங்க. நல்லா பெரிய தேங்காயாக இருக்குல்ல, மண்டை சைஸுக்கு. அதுக்கப்புறம் குடமிளகாய். இந்த 2 குடமிளகாயும் 20 ரூபா. ஒரு குடமிளகாய் 10 ரூபா. 10 2 குடமிளகாய் வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு. இது வந்து இந்த கேரட்டு எல்லா கேரட்டுமே வந்து 20 ரூபாய்னு வாங்கினேன். இது வந்து வெயிட்லாம் கிடையாது. இது வந்து எங்கள் ஊரில் வந்து கூறு கட்டி தான் வச்சுருப்பாங்க. இது வந்து 20 ரூபா. நல்லா கேரட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, நல்ல கேரட்டாகவும் இருந்துச்சு. இந்த கேரட் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ கேரட்டு 20 ரூபாய்க்கு. என்ன ஓடுது கேரட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முட்டையாக இருந்துச்சு. கத்திரிக்காய் சூப்பராக. இது வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து 40 ரூபா. நம்ம வாங்கியிருக்கிற காய்கறியிலே வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கத்திரிக்காய் தான். ஆனால் நல்ல முட்டையாக என்ன காய் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ வாங்கினேன். 1/4 கிலோ வந்து 40 ரூபாய்னு இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே அப்படியே பச்சை சாப்பிடலாம் போட்டுருக்கு, அப்படி இருந்துச்சு கத்திரிக்காய். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து இது எல்லா மிளகாயும் 20 ரூபாய்னு கொடுத்தாங்க. ஒரு கேரட் இன்னும் கிடக்கு. இவ்வளோ பச்சை மிளகாயும் 20 ரூபாய். இது எல்லாமே வந்து கூறு தான் கட்டி வச்சிருப்பாங்க, வெயிட்லாம் கிடையாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நல்லா நாட்டு சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து பெருசாலாம் வராது, ஆனால் நல்லா இனிப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம எப்படி அவிக்கணும்னா தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு அவிக்கக்கூடாது. நல்லா கழுவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து 25 ரூபா. 1/2 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சமாக இருக்குது. 1/2 கிலோ இருக்குமா? கொஞ்சம் இருக்குது. 1/2 கிலோ இந்த கேரட். இது வந்து கிலோ கணக்கில் தான் கொடுத்தாங்க. 1/2 கிலோ 50 ரூபாய்னு வாங்கிட்டு வந்தேன் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். லெமன் சாதம்ன்றதுக்காகல அதுக்காக வந்து இந்த எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். இந்த எலுமிச்சம்பழம் வந்து இந்த 5 எலுமிச்சம்பழமும் 20 ரூபாய்னு கொடுத்தாங்க. அப்புறம் தக்காளி வந்து 1/2 கிலோ வந்து 50 ரூபா. தக்காளிலாம் வந்து வெயிட்டு தான். 1/2 கிலோ தக்காளி 50 ரூபாய்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வேறு சைடு போய் பார்த்தா 2 கிலோ 50 ரூபாய்னு கொடுத்தாங்க. நான் ஏமாந்துட்டேனா இல்லை என்ன ஏமாத்திட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த சைடு போய் பார்த்தா அந்த சைடு வந்து 2 கிலோ 50 ரூபாய்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வாங்கினது வந்து 1/2 கிலோ வந்து 50 ரூபாய்ன்னு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒருவேளை அந்த தக்காளி பழம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம வாங்கியிருக்கிற தக்காளி பழம் நல்லா இருந்துச்சு. அதனால வந்து 1/2 கிலோ 50 ரூபாய்னு கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, உருண்டு உருண்டு ஓடும் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 ரூபாய். உருளைக்கிழங்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போதான் வந்து மண்ணுக்குள்ள வந்து பறிச்சுட்டு வந்த மாதிரிக்கு வந்து தோண்டி எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து 60 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்த காய்கறின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இன்னைக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து கரும்பு ஒரு கட்டு வாங்கிட்டு, ஒரு கட்டு கரும்பு வந்து எங்கள் ஊரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஒருத்தவங்க வந்து 400 ரூபா 300 ரூபா அப்படி வித்துட்டு இருந்தாங்க. நிறைய கரும்பு போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து 250 ரூபாய்ன்னு போட்டாங்க. 250 ரூபாய்க்கு வந்து ஒரு கட்டுக்கு 10 கரும்பு இருந்துச்சு. சரி 10 கரும்பு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து ஊருக்காரத்த ஒரு அக்கா வந்தாங்க. அவங்களுமே வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்டு 250 ரூபா கொடுத்து வாங்கி ஆளுக்கு 5 கரும்பு வாங்கிட்டு வந்துட்டோம். பொங்கலுக்கு வந்து இவ்வளோதான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்க காய்கறிகள் வந்து பொங்கலுக்கு வந்து 5 கரும்பு வாங்கினோம். அவ்வளோதான் இன்னைக்கு சந்தையில் வாங்கினது வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.